ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெக்கிங் பண்ணுவோம்ல, அந்த பீச் பார்த்தீங்கன்னா அலோடு இல்லைன்னு போட்டு நாட் அலோடு போட்டுருக்காங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா கேட்ட ஒரு ஆள் யாரோ டெத் ஆகிட்டாங்களா மேலே போயிட்டு, அதனால் இப்போ யாரும் அலோடு பண்ணுறது இல்லையா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பாருங்களேன், அந்த முன்னாடி இந்த சின்ன நம்மளுக்கு தெரியாத மாதிரி அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு மாதிரி இருக்குது. அப்படியே ஒயிட் கலரில் மட்டும் அந்த அலை போகிறது, மழை வந்து லைட்டாக தெரியுது. ட்ரக் பண்ண போகிறோம். நம்ம ட்ரக்கிங் தான். என்னென்னா பேரடைஸ் பீச்சு, பேலகன், அப்புறம் ஓம் பீச்சு, குட்லக். அது ஆயுதம் மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. கொஞ்சம் பாருங்களே, எவனுமே இல்லை. ஒரு ஆள் இந்த மலைக்கு உச்சி 2 எப்படி இருக்குது. இன்னொரு பயம்னா இங்கே இந்த வடவீங்களை பார்த்தாலே கொஞ்சம் லூசு பேர மாதிரி இருக்கும். இந்த கர்நாடகா பேர்வை கூட்டமாக வந்துட்டு 10 பேர் வந்துட்டு கிட்ட கத்தி எடுத்து வந்து எல்லாத்தையும் குடுறான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டேன்னா அது ஒரு. ஹாய் ஹலோ வணக்கம் என்ஃபீல்டு மாம்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். காய்ஸ், நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னா கேரளா ஸ்டேட்டில் உள்ள கண்ணூர் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மதியம் வந்து 1 மணிக்கு கிளம்புனேன். இங்கே வர பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து லோக்கல் ட்ரெயின் போல் நான் மாறி ஏறிட்டேன் ட்ரெயினில். அதனால் ஊர் ஸ்டாப்பாக நின்று வர்றது பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்தில் வந்துடலாம் நான் ஸ்டாப்பாக வந்தால். இது பார்த்திங்கன்னா ஸ்டாப்பில் ஒவ்வொரு ஸ்டாப்பில் நின்று ஒவ்வொரு அந்த பாலக்காடு ஜங்ஷனு ஃபுல்லாக ஒரு 30 ஜங்ஷனு அது நின்று கரெக்டாக 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆயிடுச்சு வர்றதுக்கே. கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு இங்கே வந்து கண்ணூரில் வந்து இறங்கினேன். இப்போ தான் போய் சாப்பிட்டு வரேன். ஒரு 3 பரோட்டா, ஒரு சிக்கன் கறி சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோகர்னா அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு தான் போகிறேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் தாங்க இருக்குது. கோவாக்கு முன்னாடியே தான் இந்த ஒரு கோகர்னா அப்படின்னு ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. இந்த ஒரு ட்ரிப் பார்த்தீங்கன்னா நான் வந்து சோலோவாக தான் போகிறேன், யாரையும் கூட்டிலாம் போகல. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காண்டி தான். ஏன்னா லாங் ட்ரிப் வந்து நான் சோலோவாக தனியாக போனது இல்லை. இதுக்கு முன்னாடி கோவா போயிருக்கேன். நானும் நண்பன் தான் போயிருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்துருப்பான். 2 பேரும் தான் போயிருக்கோம். நான் தனியாக நான் வந்து போயிருக்கேன், 1 டே ட்ரிப்பாக போயிருக்கேன். இந்த மாதிரி லாங் ட்ரிப்பாக ஒரு 2 டேஸ்க்கு. இப்போ நான் வந்து 3 டேஸ் தான் போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய் இன்றைக்கி தான் கிளம்பியிருக்கேன். மதியம் கிளம்பிட்டேன்னா நாளைக்கு வந்து புதன், அடுத்த வியாழன் 2 நாள் ஆச்சா. அப்புறம் நான் வெள்ளிக்கிழமை தான் கிளம்புறேன். வெள்ளிக்கிழமை நைட்டு தான் கிளம்புவேன். இதே 2 நாளில் வராது, எப்படியும் ஒரு 3 நாள் 4 நாள் தான் இந்த இதில் டேஸில் வரும். ஏன்னா நம்ம ட்ரெயின் ஜேர்னி பார்த்தீங்கன்னா அதே 1 நாள் ஆயிரும். இங்கேருந்து நம்ம கோகர்னா அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கே அதே 1 நாள் ஆயிரும். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எவ்வளோன்னா நான் சொல்கிறேன் இந்த வீடியோ லாஸ்ட் எவ்வளோ வருது, ட்ரெயினுக்கு எவ்வளோ வருது, அப்புறம் சாப்பாட்டு ஃபுட்டுக்கு எவ்வளோ வருது, அங்கே போய் ரூமுக்கு தங்குறதுக்கு எவ்வளோ, நம்ம என்னென்னலாம் இங்கே பண்ணுறோம், அப்புறம் சுற்றுறதுக்கு எவ்வளோ. அங்கே பைக் வந்து 2 எடுக்கணும். ஏன்னா அங்கே பிளேஸ் சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பைக் 2 எடுத்தே தான் ஆகணும். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி இப்போ நான் வந்துட்டல இங்கே இருக்குல்ல மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:40 ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கோகர்னா போகிறதுக்கு ட்ரெயின் இல்லை, கண்ணூர்லேருந்து கோவாவுக்கு போகிறதுக்காக ட்ரெயின் இருக்குது. அதனால் நான் போகிற வழியிலே கோகர்னா ஸ்டேஷனில் நிற்காது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கும்தான்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது, அது ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கே இறங்கி நம்ம அங்கேருந்து ட்ரெக்கிங் தான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ட்ரெக்கிங் ஆரம்பிக்க போகிறேன். அந்த பீச்சு அந்த ஒரு 5 பீச் இருக்குது. ஓம் பீச்சு, அப்புறம் வந்து குட்லே பீச்சு, ஒரு 4 பீச் இருக்குது. அதுதான் நான் ஒரு 4 பீச் அப்படியே நம்ம அந்த ட்ரெக்கிங் அந்த கடல் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் இருக்கும். அந்த ஹில்ஸில் நம்ம அதிலே பார்த்துட்டே போகலாம் அந்த கடலை ஃபுல்லாக. அந்த மாதிரி தான் அந்த ட்ரெக்கிங் இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கேன். பீச் இருக்குது. என்னென்ன பீச்சுனா ஓம் பீச்சு, குட்லே பீச்சு, அப்புறம் வந்து பேலகன் பீச்சு, அப்புறம் இன்னொரு பேரடைஸ் பீச்சு. இந்த 4 பீச்சை நான் கவர் பண்ண போகிறேன். இதிலே ட்ரெக்கிங் பண்ணி நம்ம அந்த பீச்செலாம் அப்படியே அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம மலை மேலேயே ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா. 2வது நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. அதில் பார்த்தீங்கன்னா என்ன கவர் பண்ண போகிறோம்னா அந்த சிவன் கோயில் இருக்கும்ல, 3 சைடும் பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும். நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த முருடேஸ்வரர் சிவன் கோயில் இருக்கும், அது ஒன்றும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யானா கேவு, வாட்டர் ஃபால்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும். எனக்கு தெரியாது, நானே கொஞ்சம் அந்த ரீல்ஸு இந்த மாதிரி யூடியூப்லாம் நானே பார்த்துருக்கேன். ஸோ நம்ம அங்கே போய்ட்டு தான் என்னென்ன பார்க்க போகிறோம்னு நான் இங்கே அப்படி எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்கணும். ஏன்னா தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும், இங்கிலீஷ் கூட கொஞ்சம் லைட்டாக தான் வரும். மற்றபடி அப்படியே பாஷையில் தான் கேட்கணும், என்னென்ன பிளேஸ் இருக்கணும். ஓகே. இப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:40 தான் இருக்குது. நான் அது வரை வெயிட் பண்ணணும், 3 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணணும். ஓகேவா. வேறு பார்த்தீங்கன்னா வேறு சொல்கிறது, ட்ரெயின் ஏறிட்டு தான் நான் அங்கே காலையில் பார்த்தீங்கன்னா 7:50 தான் போவோம். 7:50 போய்ட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகணும். அதுக்கப்புறம் நான் அங்கேயே போய் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் இங்கே சும்மா தான் உட்காந்துருக்கேன். வேறு எடிட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் இருக்குது, அதை அப்படியே பார்க்குறேன். ஓகேவா. நம்ம காலையில் பார்க்கலாம், இல்லை நான் 1 மணிக்கு நான் ட்ரெயின் ஏறிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய்.
அது காலை வணக்கம். ஸோ நான் இப்போ எங்கே இருக்குன்னா சொன்னால 1 மணிக்கு ட்ரெயின். இப்போ அந்த ட்ரெயின் ஏறி வந்து இறங்கிட்டேன். எங்கன்னா கோவர்னா அந்த ட்ரெயின் போகாது, அதை தாண்டி கருவார் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கும்டான்னு ஒரு ஸ்டேஷனு அங்கே தான் நிற்கும். சரி நான் கும்டா தான் பக்கத்தில் இருந்துச்சு, கோவர்னா பக்கத்தில். சரி அங்கேயே இறங்கிட்டேன். இறங்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 மணி ஆச்சு, 8:20 ஆச்சு வர்றதுக்கு. அங்கே வந்து 1:40 கொடுத்தாங்க. இந்த கும்டாக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 8:40 ஆச்சு, 8:20 ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன் எப்படி போகிறதுன்னா இந்த கோவர்னா பீச்சுக்கு செக் பண்ணணும், அந்த குட்லே பீச்சு பேரடைஸ் பீச்சுக்கு எப்படி போகிறதுன்னு. அவர் சொன்னார் பஸ் இங்கே தான் இருக்குது, வா கூட்டி போன்னு சொல்லிட்டு தமிழில் கன்னடம் தான் பேசுனாங்க. இப்படி பாசையிலேயே இப்படியே கேட்டுக்கிட்டேன். பஸ் அங்கே இருக்கும் போல் நடந்து போயிட்டுருக்கேன். இதே 1 கிலோமீட்டர் இருக்குது, நான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அது நம்ம கூட்டி போகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்னா குளிக்கலை, பல்லோட கலை ஃபேஸ் பார்த்தாலும் தெரியும். இன்னும் காலைல போய் சாப்பிடணும். இங்கே பஸ் ஏறிட்டு அங்கே தான் போய் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரக் பண்ண போகிறோம். நம்ம ட்ரக்கிங் தான். என்னென்னா பேரடைஸ் பீச்சு, பேலகன், அப்புறம் ஓம் பீச்சு, குட்லக் அது ஆயுதம் மாட்டேங்குது என்னன்னு தெரில. அவங்க 4 பீச் இருக்குது. அதை வந்து ட்ரக் பண்ணி 10 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேவா, 10 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி நம்ம வந்து கோவர்னா போயிடலாம். இந்த பீச்சில் ஸ்டார்ட் பண்ணி 4 பீச் தாண்டி நம்ம கோவர்னா போயிடலாம். அப்புறம் அங்கே போய்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு கோவர்னாவில் வந்து இங்கே நைட் வந்து ரூம் ஸ்டே பண்ணிடுவேன். அப்புறம் வந்து நைட்டு பிளான் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் என்னென்னு சொல்கிறேன். இது ஃபஸ்ட் டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு பஸ்லாம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நடக்கவே முடியல, ரொம்ப தூரம் கூட்டிட்டாரு. பக்கத்தில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நான் போய் எப்படி கேட்குறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள்கிட்ட இவர் சொல்லி கொடுத்துருவாரு ஃபஸ்ட்டு கண்டக்டர், என்ன இடம் என்ன பிளேஸு. என் கடுப்பில் திட்டிகிட்டு போகிறாங்க. பஸ்ஸெல்லாம் போய்கிட்டு இருக்கு. போய் கேட்டு நான் போய் ஏறிட்டு ஓகேவா, பஸ் ஏறிட்டு பஸ்ஸில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீச்சுக்கு வந்துட்டேன். மெயின் பீச்சு இது வந்து கோகர்னாவோட மெயின் பீச்சுக்கு நான் வந்துட்டேன். இப்போ நான் சொன்ன ட்ரெக்கிங் போகிறேன்னு அந்த 4 பீச்சு, அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெக்கிங் பண்ணுவோம்ல அந்த பீச் பார்த்தீங்கன்னா அலோடு இல்லைன்னு போட்டு நாட் அலோடு போட்டிருக்காங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா கேட்டேன் ஒரு ஆள் யாரோ டெத் ஆகிட்டாங்களா மேலே போயிட்டு, அதனால் இப்போ யாரும் அலோடு பண்ணுறது இல்லையா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த பீச் மட்டும் இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸு. நம்ம இன்னொரு ரூட்டு பார்த்துருக்கேன், அந்த வழியாக போனால் நம்ம அடுத்த பீச்லாம் கண்டினியூ பண்ணிடலாம் போல். ரொம்ப தூரம் நடக்கணும். வெயில் வந்துச்சா அதான் அந்த கேப் வாங்கி போட்டிருக்கேன், கோமாளி மாதிரி இருக்கேன். ஏன்னா வெயில் சரியான வெயிலாக மூஞ்ச பார்த்தாலும் தெரியும் எப்படி வேர்த்து ஓட்டிகிட்டு இருக்கணும். இந்த வழியில் வந்து இது போர்டு அடித்து ஒட்டியிருக்காங்க, நாட் அலோடு போகக்கூடாது அப்படின்னு. ஒரு சொன்னார் இந்த மாதிரி ஒருத்தவங்க டெத் ஆகிட்டாங்க, அதை அலோட் பண்ணுறது இல்லை, பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதான் இன்னொரு ரூட் பார்த்துருக்கேன், அது மலைக்கு மேலே தான் ஏறி போகிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த ரூட்டில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன மெயின் பீச்சு கோகர்னாவோட மெயின் பீச், அதுக்கு நான் போய் பார்த்தேன் சும்மா வீடியோ இருக்குல்ல. சரி இங்கே தான் போகிறோம், அப்போதுக்கு அதை வீடியோ எடுத்துன்னு சொல்லிட்டு இதோடு வந்துட்டேன். இப்போ தான் காலைல சாப்பிட்டேங்க. அந்த பஸ் ஏறினால ஏறிட்டு இந்த கோகர்னால வந்து இறங்கிட்டு சாப்பாடு ரேட்டெல்லாம் பார்க்கணும். ஒரு தோசை 70 ரூபா, ஒரு தோசை 40 ரூபா, ஒரு தோசை மட்டுமே. அது நாமளும் நம்ம ஊரில் உள்ள மாதிரி தான் இருக்குது. அது 40 ரூபா போட்டிருக்காங்க. அதே 2 வாங்கினா 70 ரூபாயா. ஒரு சமோசா 30 ரூபாயா, எப்படின்னு தெரில. ஒரு வடை 2 வடை 70 ரூபாயா. இப்படி எவ்வளோ பெரிய வடை தான் அப்பான்னு தெரில. நான் பார்க்கல, அந்த காமிச்சிருந்தில்ல அவங்களோட புக்கு என்னது ரேட்லாம், அதில் தான் நானே பார்த்தேன். 2 தோசை மட்டும் சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ நான் அந்த பீச் போய் பார்க்கணும், அந்த வேறு வழி இருக்கான்னு. அப்படி இருந்தால் நான் போவேன், இல்லைன்னா பைக் 2 எடுத்துகிட்டு தான் நம்ம ரோட்லேயே போகிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது. அந்த பேரடைஸ் பீச்சில் வந்து அட்வென்ச்சர்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், போட்டிங் இந்த மாதிரிலாம். ஏன்னா அது வேணால் போகலாம். அது உடலாம் ரொம்ப கஷ்டம். இவ்வளோ கிலோமீட்டர் நம்ம தாண்டி வந்திருக்கோம். தாண்டி வந்து அவங்க உடலைன்னா ரொம்ப கஷ்டம். அது பார்ப்போம். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வச்சு ஒட்டியிருக்காங்க,
அங்கிட்டலாம் வேறு மாதிரி இருக்குது. அந்த இங்கே உள்ள பீச்சு சரியான மாட்டம் இருக்குது. இங்கே தெரியும் என்னமா இருக்குது. அதான் அந்த ஹில்ஸ்லேருந்து பார்க்க அந்த இருக்கு. அந்த ஹில்ஸு அங்கேருந்து பார்க்கணும். அதுதான் இப்போ அலோவ் பண்ணல. அந்த சைட்லாம் ஹில்ஸ்லாம் இருக்குல்ல, ரொம்ப லாங் நடக்கணும். தெரியுதா, வேறு மாதிரி இருக்குது. இதான் மெயின் பீச். நான் இப்போ மேலே நிற்கிறேன், நடந்து ட்ரெக்கிங் பண்ணுறக்காண்டி. இதான் மெயின் பீச்சு, கோகரோட மெயின் பீச்சு. இது அந்தளவுக்கு கூட்டத்தில் கம்மியாக தான் இருக்குது. அந்த சைடு சூப்பராக இருக்கும். மழையெல்லாம் அங்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வழியாக தான் போனேன். இங்கிட்ட வந்து நாட்டோடும் போடு. அதனால் இங்கிட்டு போய் இந்த சைடு போகிற இன்னொரு ரூட் இருக்குது. அதில் போனால் மலையில் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. நான் பார்க்குறேன் அதில் ரூட் இருந்து அப்படி போகிறேன். இல்லைனா அங்கே போய் என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே நிறையா கோயில்னு இருக்குது. ஹரி கிருஷ்ணா கோயில் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே வாசிஸ்தஸ் இதான் வாயில் வர மாட்டேங்குது. ஸ்ரீ ஹரீஸ்வரா வேட வித்பீதம் என்னமோ எழுதி போட்டுருக்காங்க. என்ன கோயில்னு தெரில. உள்ளே பூஜை நடந்துகிட்டு இருக்கு போல். தண்ணியை பாருங்க, சாக்கடை தண்ணி. இப்படி கிறிஸ்டல் கிளியராக இருக்க தண்ணி, பச்சை கலரில் இருக்குது தண்ணி. ஆனால் ஒரு மாதிரி இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது தண்ணி. சாக்கடை தண்ணி இது. சரியான வேர்த்து ஊற்றுது. பேக் வேறு வச்சுருக்கேன். ரூம் எடுக்கல, நைட்டு தான் போய் எடுக்கணும். அதனால் தூக்கிட்டே போயிட்டுருக்கேன். இந்த கேப் வாங்கினனால நல்லதாக போச்சு போல. வெயில் மூஞ்சிக்கு அவ்வளோக்கா அடிக்கலை. சரி, ஓகே, நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் என்னென்னு பார்த்துட்டு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னாலும் இன்னொரு ரூட்டு. அந்த ரூட்டில் போகலாம் போல். 3 பசங்க ஆட்டோவில் போயிட்டு இருந்தாங்க. சட்டையை கழட்டி போட்டு அப்பயே கண்டுபிடிச்சேன். நான் இந்த பீச்சில் போட்டு தான் ஆட்டம் மட்டும் வந்துட்டு இருக்காங்க. சும்மா கேட்டேன். அவங்க வந்து ஹிந்திக்காரங்க போல். கேட்டேன். ஓகே ஜல்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு பின்னாடி அண்ணன் இருந்தார், கர்நாடகாரரு. ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் கீழே நம்ம சொன்னார். கன்னடத்தில் நம்ம சொன்னார், பாத்தில் ஏதோ சொன்னார். சரி, ஓகே தேங்க்ஸ் பண்ணு சொல்லிட்டேன். அப்போனா அலோடு இருக்க போல் இந்த சைடு. அந்த சைடு மட்டும் தான் யாரும் இறந்துருக்காங்க இல்லை ஸ்டார்டிங்கில். நான் இன்னொரு ரூட்டில் வந்து குட்லே பீச்சுன்னு இருக்குது. அந்த ரூட்லாம் போயிட்டுருக்கேன். இந்த ரோடு 15 பேர் மேலே ஏறிட்டு இருந்த கார் வந்து பாருங்க, காமிக்கிறேன். சரிதா, கீழேருந்து வருது. கீழேருந்து வந்து மேலே போகுது. பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம். சபா எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. யாரா அவன் பேக் கொஞ்சம் பாருங்கள். கேமரா தப்பி வாங்கல. இன்னும் கொஞ்சம் வாங்கினதுக்கு 150 ரூபா சொன்னால் 130 220 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். பேக்கு செருப்பு போட்டிருக்கேன். இப்போ ஷூவை மாற்றணும். ஏன்னா நடக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. இது நேராக போனால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் நேராக போனக்கூடாது. ரொம்ப இப்படி செங்குத்தாக ஏறி இப்படி போதா. இது பேக் வேறு தூக்கி நடக்க முடியல. நல்ல வேலை, எனக்கு கஷ்டம்லாம் இல்லை. எப்படியும் அந்த பீச்சை பார்க்க போகிறோம்னா அதுவும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அலோடு இல்லைன்னு சொன்னால் தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போயிட்டோம்னா அது மாதிரி கடுப்பாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் கேட்டேன், எப்போ தம்பி இங்கே இருக்குன்னு. அப்போ அது ஒரு நல்ல சந்தோஷம். இப்போ தான் கொஞ்சம் இலச்சி கீழேருந்து வந்தேன். இங்கே போயிட்டு திருப்பி இங்கிட்டு வந்தேன். வெயில் சரியான வெயில். ஃபேஸை பார்த்தாலும் தெரியும். கொஞ்சம் கிளாரிட்டியாக இது டல்லாக ஃபேஸு கருப்பாக இருக்கா என்னென்னு தெரியல. ஏன்னா வெயில் நல்லா அடிக்குதா, அதனால் நல்லா வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. தனியாக வந்திருக்கேன். இன்னொரு பயம்னா இங்கே இந்த வடவீங்களை பார்த்தாலே கொஞ்சம் லூசு பேர மாதிரி இருக்கும். இந்த கர்நாடகா பேருவை கூட்டமாக வந்துட்டு 10 பேர் வந்துட்டு சேக்கடக்குன்னு கத்தி எடுத்து வந்து எல்லாத்தையும் குடுறான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டேன்னா அது ஒரு பயம் இல்லை. அப்படி நடக்குமோன்னு ஒரு இது திங்கிங்லேயே போயிட்டுருக்கேன். ஏன்னா அது யாருமே இல்லைங்க பாருங்களே. இந்த பூச்சி சவுண்டு மட்டும் தான் கேட்குது. எனக்கு பாருங்கள் இந்த ரோடு எப்படி போகுது, மேலே சின்னதாக போயிட்டுருக்கு. இன்னும் எப்படி போகணும்னு தெரியல. மலைக்கு மேலே தான் எப்படி போகுன்னு சொன்னார் அவர். பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வந்து குட்லே பீச் தான் நினைக்கிறேன். போயிட்டு நிறையா இருக்குது, வரிசை என்னென்னமோ இருக்குது. அப்புறம் வந்து சிவனோட கேவ் இருக்குது. சிவன் வந்து என்னமோ சிலை போட்டிருந்தேன். உள்ளே எதாவது தாங்கி பிடிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. என்னமோ கேவுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் போட்டிருந்தேன். நான் ஃபுல்லாக நான் கூகுளில் தான் பார்த்தேன். இப்போ அதான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஓகேவா, சரி நான் போயிட்டு அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா சார்ஜ் கம்மியாக இருக்குது. சார்ஜ் இருந்தாலும் நம்ம கண்டினியூவாக ஒரு 2 பீச்சு தான் காட்ட முடியும். அப்புறம் இன்னும் 2 பீச்சு காட்ட முடியாதுன்னா இப்போ எதுவுமே கடை இருக்காது. மேலே போகிறோம்னா கடை எதுவுமே இருக்காது. சார்ஜும் போட முடியாது. கோபுரம் இருக்குது. அதனால் நான் ஐஃபோன்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா கோபுரில் வந்து அவ்வளோக்கா கிளாரிட்டி தெரியும். ஏன்னா வெயில்னால அழகாக பிளாக் அடிக்குது. இப்போ ஐஃபோன் வந்து நல்லா கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்கனால இதில் எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, ஓகே கைஸ், நான் போயிட்டு மேலே ஏறி அந்த பீச் தெரியும் போது நான் உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, இப்போ தண்ணி குடிச்சிட்டு அப்படி ஷூ மட்டும் நான் அப்படி மேலே கிளம்புறேன். பாய் கைஸ். இப்போ நான் எங்கேருந்து ஏறி வந்திருக்கேன்னா, ரோடு வந்து இந்த வீடு இருக்குல்ல, அந்த கீழே வீடு இருக்குது, அதில் காமிக்கிறேன். அந்த இடத்துல இந்த வீடு, அந்த வீடு பக்கம் ரோடு. அங்கேருந்து இது வரை ஏறி வந்திருக்கேன். சுற்றி பாருங்கள், மழை தான் இருக்கா, யாருமே இல்லை. இதில் அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது யாருமே இல்லை பாரு, வெறிச்சோடி கிடக்குது அப்படியே. நான் ஓரளவு போய்கிட்டு இருக்கேன். கண்ணுக்கு தெரியுது, அந்த பீச்சு தெரியுது.
குட்லே பீச் இல்லை, குட்லே பீச் கொஞ்சம் இன்னொரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. நான் அதுக்கு நான் ரோட்லேயே நடந்து போனோம். நான் வந்து கிராஸ் பண்ணிட்டேன். அப்படியே இந்த மலைக்கு மேலே கிராஸ் பண்ணி அப்படியே கடலூர்லேயே போகலாம்னு அப்படியே வந்துட்டேன். நான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் மட்டும் போயிட்டுருக்கேன். தனியாக வேறு போகிறேண்ணா. அந்த ரோட்டில் போனால் கூட ஆள் வந்துட்டே இருக்காங்க அடிக்கடி. இந்த சைடு யாருமே இல்லை, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. வேறு மாதிரி இருக்குங்க. அத்தாடி என்ன நான் காமிக்கிறேன். இதெல்லாம் யாருக்கு கொடுத்துருக்கு, எத்தனை பேருக்கு கொடுத்து வச்சுருக்குன்னு தெரியல. பின்னாடி காமிக்கிறேன் எப்படி இருக்கு. ஐயோ அது கொஞ்சம் பாருங்களே, எவனுமே இல்லை. ஒரு ஆள் இந்த மலைக்கு உச்சி 2 எப்படி இருக்கு அத்தாடி. பார்த்தீங்களா எப்படி? இங்கே பாருங்க அடைச்சி வச்சிட்டாங்க. நாட்டு ரோடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே அடைச்சி வச்சுருக்காங்க. அப்பா என்னமா இருக்குது. இதுக்கு தாங்க நான் இங்கேருந்து நடந்துருந்தது. அங்கே போட்டிங் போயிட்டுருக்காங்க அந்த சைடு. இது காமிக்கிறேன். இங்கே தான் இங்கே ஒரு போட்டிங் போயிட்டுருக்காங்க. அதுதான் என்னை கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன். இது பாருங்க நடுவில் ஒரு இது இருக்குது பாருங்கள், அதான் ராக் இருக்காங்க. ராக் கேவ்னு நம்ம சொன்னாங்க. அந்த ஒரு பாரம்பரிய நடுவில் அது பேர் என்னமோ சொன்னாங்க, ராக்னு நம்ம சொன்னாங்க. ஒழுங்காக பேர் வர மாட்டேங்குது. நான் போயிட்டு காமிக்கிறேன். இந்த கடல் ஓரத்துலாம் இப்போ நடந்து போகிறோமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா கீழே போகிற மாதிரி வழி இருக்கா என்னன்னு தெரில. ரொம்ப காடாக இருக்குது. கொஞ்சம் பாதை இருந்த மாதிரி போனால் போயிடலாம். ரொம்ப காடாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கீழே போயிட்டு. இப்போ சுற்றி ஒரு ஈக்காக கூட வேணாம், நான் மட்டும் தான் இருக்கேன். ஏதோ தைரியமாக வந்திருக்கேன். என் தைரியத்தில் என்னை பாராட்டணும். ஆனால் பார்த்தாங்கன்னா யாராவது திட்டணும் தான் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா கீழே போகிறது என்னன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப டேஞ்சராக மாதிரி இருக்குது. லைட்டாக அடிக்க விழுந்தால் கூட கடலுக்குள்ளே விழுந்துடும் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கீழே யாராச்சும் ஒளிஞ்சிருந்து பிடிச்சி அடித்து போட்டு இருக்கலாம். அப்படி போயிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சரி நான் கீழே முடிஞ்ச அளவுக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைனா மேலே ஏறியே தான் மலைக்கு மேலேயே தான் போகணும். நான் பார்க்குறேன். ஓகேவா, இல்லை ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போயிருந்துல அந்த மலைக்கு மேலே அந்த பீச்சுக்கு அதில் வந்து அடைச்சிருக்காங்க. அந்த கீழே போக முடியாது. திருப்பி ரோட்டுக்கு வந்துட்டு ரோட்லேயே நடந்து வந்து தான் அந்த குட்லே பீச்சுக்கு போகணும். திருப்பி ரோடு நடந்து வந்துட்டேன். ரொம்ப தூரம், எவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இப்போ இந்த குட்லே பீச் போகிறது பாருங்கள். கீழே இறங்கி போகணும். அந்த பூ பாருங்கள் சரியான மாட்டுக்கு இருக்குது வாசலில். அதை வந்து இப்படி கீழே இறங்கி போகணும். போய்ட்டு ரைட்டு திரும்பணும் போல். அதுக்குள்ளே கீழே தான் இருக்குது போல் அந்த பீச்சு. இதே நல்லா லென்த்தாக ஆகி போயிட்டுருக்கு. இது அப்படியே அடுத்த பீச்சு கண்டினியூ பண்ணணுமா இல்லை மேலே ஏறி வேறு ரூட்டு போய் போகணுமான்னு தெரில. கேட்கணும். இதெல்லாம் கன்னடா தான் கூட கேட்டேன். கன்னடாவில் தான் சொல்லிகிட்டு இருக்கான். தமிழில் மற்ற இங்கிலீஷில் கூட சொல்ல மாட்டான். கீழே இறங்கி போகிறாங்க பாருங்க. சவுண்டு கேட்குது. ஃபால்ஸ் கீழ்ஸ் இப்போ கொட்டிக்கிட்டு இருக்கான். சவுண்டு கேட்குது. காய்ஸ் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்லே பீச் இருக்குல்ல. நம்ம அங்கேருந்து போக முடியாமல் இந்த கீழே ட்ரெஸ் பண்ண முடியாமல் சொல்லிட்டு இருந்ததில்ல. நம்ம சுற்றி ரோட்டு தான் வந்துட்டுருக்கோமே. இப்போ அது கீழே வந்துட்டேன். உட்காந்து எங்கேயாவது கீழே தான் தென்னை மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கேன். இல்லை ஜில்லுன்னு காற்று வருது. இன்னும் நம்ம நண்பர்களும் உட்காந்துருக்கானுங்க. நான் எப்போ தூங்கிட்டு இருக்கேன். எல்லாம் காத்துக்கிறதுக்கு நல்லா வருதா. அவ்வளோவா கூட்டம் இல்லை இங்கே. ஃபாரின்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க கோவா சைடு போனால். ஆனால் இந்த பீச்சில் அதிகமாக அந்த அளவுக்கு கூட்டம் எதுவுமே இல்லை. குட்லே பீச்சு, அதுக்கப்புறம் ஓம் பீச்சு, அதுக்கடுத்து பேரடைஸ் பீச்சு எல்லாமே ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அடுத்து இது முடிச்சு இப்போ குட்லே பீச் வந்துட்டு காமிக்கிற மாதிரி எப்படி இருக்குன்னா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா குட்லே பீச்சு. இங்கே முட்டை போட்டிங் இருக்குது நினைக்கிறேன். அந்த 2 போட்டு இருக்குது. அது போக அந்த அங்கேயே ஒரு 2 போட்டு இருக்குது நினைக்கிறேன். அந்த அங்கே இருக்கு பாருங்க. அந்த 2 போட்டு இருக்குது. ஆனால் இந்த இப்போ போட்டிங் கூட்டி போக மாட்டாங்க. ஏன்னா அது அலையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துட்டு இருக்குது. பக்கத்துலேயே வீடு தான் இருக்குது. அது எப்படி தான் அந்த வீடு புதுசாக இந்த லார்ஜமாக கட்டிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஆனால் அவ்வளோ அலை அடித்தோம் தண்ணி தான் உள்ளே தான் ஏறுது. அப்படியும் எப்படி தான் இங்கக்குள்ளே இந்த பாருங்க எப்படி தண்ணி வந்து பாருங்க வந்துட்டு இருக்குங்க. அப்படியும் எங்கே வீடு கட்டி இந்த இது கட்டிட்டு இருக்காங்க லார்ஜ் மாதிரி. எப்படி இல்லை இந்த சொன்னால அந்த ராக் அது என்னது அந்த ராக்கே உள்ளது. நான் மாற்றி சொல்லிட்டேன். அது ராக் என்னமோ போட்டுருந்துச்சு. நான் ராக்கு தான் படித்தேன் நான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன படித்தது இல்லை.
ஆனால் அலை பெரிய அளவு வருது இந்த பீச்சில், சரியான மாதிரி பெருசாக வருது. பக்கத்தில் தான் குளிக்கலாம், ரொம்ப லாங்கில் போனால் இழுத்துட்டு போயிருமில்ல, அந்த அளவுக்கு இருக்குது. அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை. அங்கே மட்டும்தான் ஒரு 5 பேர் விளாண்டுட்ருக்காங்க ஃபேமிலியோட. சரி ஓகே காய்ஸ், நான் இன்னும் சாப்பிடல. அங்கேருந்து ட்ரக் பண்ணி எப்படி ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும், கண்டிப்பாக 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ ட்ரக் பண்ணி வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டம், கைகாலெலாம் வலிக்குது. இப்போ நான் தனியாக வந்தால் கூட பரவாயில்ல, பேக் தூக்கிட்டு வந்திருக்கேன்னா அதுவே ரொம்ப ஒரு மாதிரி களைப்பாக இருந்துச்சு. சாப்பிடல, போகிற வழில ட்ரக் பண்ணி போகிற வழி இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரில. நான் 2 பீச் இருக்குல்ல, ஓம் பீச்சு, பேரடைஸ் பீச்சில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. போட்டிங்கு அப்புறம் நிறைய இடமும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரீல்ஸில் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். என்ன இருக்குமா இல்லை, இப்போ நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இங்கே போயிட்டு. ஓகேவா? இந்த மலையெல்லாம் இருக்குது, அதை பாருங்க அந்த மலை அந்த இருக்குல்ல, அந்த மலைக்கு பின்னாடி தான் ஓம் பீச் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கிட்டு தான் அந்த பேரடைஸ் பீச் இருக்குது. அது சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அது அங்கேயே போகணும். ஸோ இன்றைக்கி இந்த பீச் மட்டும் தான் நான் ட்ரக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு நாள் இவ்வளோ இது முடிஞ்சுட்டு நினைக்கிறேன். நைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த லாஸ்ட்டு என்ன பீச் முடிகிறனோ அங்கேருந்து அங்கேயே இந்த டார்மெட்ரி மாதிரி ரூம் இருக்கான்னு பார்ப்பேன். இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி கோகர்னா வந்துடுவேன். கோகர்னால பைக் ரெண்டெலாம் இருக்குது. பைக் ரெண்டு, டார்மெட்ரி எல்லாமே ரூம்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே தங்கிட்டு அப்புறம் காலையில் இருந்துச்சு இந்த பைக் ரெண்டு எடுத்துகிட்டு யானா கேவ்னு ஒன்று இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, பார்த்தேன். யானா கேவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முருடேஸ்வரர் கோயில். அந்த 3 சொன்னல, 3 சைடும் கடல், நடுவில் மட்டும் அந்த சிவன் இருப்பாருன்னா அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபூதி வாட்டர் ஃபால்ஸ். ஏன்னா தண்ணி வருமா இந்த டைமில், ஏன்னா வெயில் டைமில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குமா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் நிறையா வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. ஆனால் தண்ணி தான் இருக்குமான்னு தெரியல. நான் பார்க்குறேன் நாளைக்கு போய்ட்டு. அது இல்லாமல் நான் ஏதாச்சும் கவர் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக கவர் பண்ணி ஆகணும். ஒரு 2 பிளேஸ் மட்டும் பார்த்தா நல்லா இருக்காது இல்லை. ஏன்னா லாங்கில் இருக்குது. இந்த முருடேஸ்வரர் கோயில் இந்த சைடு இருக்குன்னா யானாக்கே அங்கே இருக்குது. அதான் பிரச்சனை. காலைல சீக்கிரமே எழுந்திரிச்சிடுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கே சீக்கிரம் எழுந்திரிச்சு யானாக்கு சீக்கிரம் அந்த அளவுக்கு டக்குன்னு முடிக்கணும். அப்போ தான் ஒரு 4 பிளேஸாச்சும் நாளைக்கு கவர் பண்ண முடியும். நான் வெள்ளிக்கிழமை நான் ஊருக்கு கிளம்பணும். ஒரு நாள் ஆகுது இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. அதான் பிரச்சனை. நீங்கள் யாராச்சும் நான் ட்ராவலிங் பண்ணணும், ஃப்ரெண்டு கூட ட்ராவலிங் பண்ணணும். இந்த டைமில் வந்தால் கொஞ்சம் வெயில் அதிகம் இருக்கும். இந்த மே மாதம் முடிஞ்சு ஜூன் ஜூலையில் வந்தால் நான் அந்த அந்த மழை டைமில் சூப்பராக இருக்குது ட்ரக்கிங் பண்ணுறதுலாம். ஏன்னா ட்ரக்கிங் அளவோட இல்லை, ட்ரக்கிங்கே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நான் தெரியாமல் வந்துட்டுருக்கேன். அங்கிட்டு ஒரு இது மட்டும் அடைச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த ஒன் சைடு மட்டும் நான் உள்ள ரோட்டில் இருந்து கிராஸ் பண்ணி தான் போனேன். அந்த கடலுக்கு ஓரத்தையும் நம்ம நடந்து போக முடியாது. முன்னாடி அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் இது அடைச்சிட்டாங்க போல். ஒருத்தவன்ட்டு எத்தாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே போர்டு போட்டு அடைச்சி வச்சுட்டு கம்பியில் கட்டி வச்சுட்டாங்க, நடக்க முடியாத அளவுக்கு. சார் ஆனால் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா நிறையா ட்ரக் பண்ணி போயிருப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா யாரையுமே காணான்னு. அது நாமளாக ட்ரக் பண்ணி போயிட்டு இருக்கும் போது எல்லாருமே 2 பைக் எடுத்து, பைக்லேயே 2 எடுத்து, அதான் பைக் 2 எடுத்து பைக்லேயே வந்துட்டாங்க. இல்லைன்னா நடந்து வந்திருப்பாங்க எல்லாருமே. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பீச் வெடியை உட்காந்து கொஞ்சம் 1 மணி நேரம் உட்காந்து ஒரு 12:30 மணி 1 மணிக்கு கரெக்டாக கிளம்பிடுவேன். நடந்து போயிட்டு பக்கத்தில் ஹோட்டல் ஏதாச்சும் இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து அந்த ஓம் பீச் போவேன். அது எப்படி இருக்குன்னு போயிட்டு நான் காமிக்கிறேன். ஓகேவா? தனியாக தான் போகிறேன், ஜாலியாக இருக்கேன். எனக்கு ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தூக்கிட்டு போகிறதுக்கு, நடக்கிறதுக்கு. வெயில் வேறு அதிகமாக அடிக்குதா, என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ட்ராவலிங் நம்ம போனாலே கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கக்கூடாது. வேர்க்குது, கருப்பாயிருவோமோ, ஏதாச்சும் இதாக இன்னும் கால் வலிக்குமோ, உடம்பு வலிக்குமோ, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா சுற்றுறது பிடிக்கும், அதனால் வெளில வந்திருக்கேன். அதனால் சரி ஓகே, அப்படியே நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? சாப்பிட்டுட்டு அப்படியே நான் போயிட்டு இங்கிட்டு அடுத்த மலை ஏறும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டே இருங்க. நல்லா காட்டு பகுதியாக இருக்குது. ஆனால் யாரும் இப்போ வர்றதில்லை, எல்லாமே கார் தான். ட்ரக்கிங் ஒரு ஆள் கூட பார்த்ததே இல்லைண்ணா. எல்லாமே காரை நிப்பாட்டிட்டு அப்படியே வந்துடுறாங்க. போல ஆனால் இதுதான் பெரிய கேவ். எவ்வளோ பெருசு, அத்தாடி.